தேசிய கல்வி நிறுவனத்தின் முழுமையான ஆதரவுடன் பிரயோக கணிதம் கற்க வந்துள்ள அனைத்து மாணவர்களையும் அன்புடன் வரவேற்பதோடு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் வட்ட இயக்கமாகும். இது எங்கள் இறுதி பரீட்சை, அதாவது இறுதியாக நடக்கின்ற ஏலெவல் உயர்தர பரீட்சையில் இணைந்த கணிதம் 2 12வது வினாவாக ஒரு அரைவாசி பகுதியாக ஒவ்வொரு வருடமும் வருகின்றது. அதோடு சேர்ந்து 12ஆம் கணக்கில் A பகுதியாக வரும் வினாவாக தொடர்பு ஆறுடுகள், அதன் B பகுதியாக இந்த வட்ட இயக்கம் வரும். இந்த வட்ட இயக்கம் 2 பகுதிக்குமான மொத்த புள்ளிகள் 150. அதில் வட்ட இயக்கத்துக்கு 75 புள்ளிகளை விட கூடுதலான புள்ளிகளும் மற்ற தொடர்பாளர்களுக்கு அதை விட குறைந்த புள்ளியும் இருக்கும். எனவே இந்த வட்ட இயக்கத்தை நீங்கள் சிறப்பாக செய்வீர்களானால் நல்லொரு உச்ச புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு எதுவிதமான தடங்கல்களும் இருக்காது. ஏனென்றால் மற்ற செக்ஷனை போல் நீங்கள் அவ்வளவு கடினமாக இதென்ன தேவையில்லை. ஒரு ஓர்டரில் நீங்கள் அதை செய்து கொண்டு போனால் நிச்சயம் இதில் ஒரு உயர்ந்த புள்ளிகளை பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. வட்ட இயக்கத்தை தொட்டவர்கள் ஒரு நாளும் கெட்டுப்போனதாக இல்லை. எல்லாரும் உயர்ந்த புள்ளிகளை பெற்று பெரு உச்சத்தை அடைந்திருக்கின்றார்கள். இது எனது அனுபவத்தில் ஒன்று. மேலும் பகுதி அந்த அமைப்பு கற்றை வினாவிலும் 25 புள்ளிகளை கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு வினா ஒன்றாகவும் இந்த வட்ட இயக்கம் வரும். அதிலேயும் நீங்கள் 25 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனபடி அது நம்பிக்கைக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. முதலாவது நாங்கள் இன்று இந்த வட்ட இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது துணிக்கையை நாங்கள் நோமலாக சொல்லுவோம். சாதாரணமாக வட்டப்பாதையில் இயங்குகிறது. ஏற்கனவே ஆரம்ப காலங்களில் நீங்கள் ஆண்டு 12 வரும்பொழுது பிரயோக கணிதத்தில் அதாவது படித்திருப்பீர்கள் நேர்கோட்டு இயக்கம். இந்த நேர்கோட்டு இயக்கம் இதில் துணிக்கை அதாவது இயக்கத்தை பார்த்தீங்கள் என்றால் துணிக்கை ஒரு மாறா ஒரு குறித்த நேரத்தில் அதன் இடப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்றால் மாறாது சமமாக காணப்படும். அப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் சீரான வேகத்துடன் இயங்குகின்ற ஒரு இயக்கத்துக்கு நாங்கள் அதை கொண்டு செல்கின்றோம். அதே போல் வேகம் அதிகரித்து கொண்டு சந்தர்ப்பம் தூரங்கள் நேரத்தோடு மாறிக்கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நாங்கள் வேகம் மாறுகின்றது. வேகம் மாறுகின்ற பொழுது ஆர்முடுகள் உருவாகின்றது. அதிலும் சீரான ஆர்முடுகள் மற்றது மாறும் ஆர்முடுகள் என்று சொல்லி நாங்கள் அந்த வகையை பிரித்து கொள்ளலாம். அப்படி ஏற்கனவே நீங்கள் அதில் நிறைய பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு அதெல்லாம் முடித்து வந்திருக்கிறீர்கள். அதே மாதிரி தான் அதையே பின்தொடர்ந்து வருகின்ற நாங்கள் வட்டப்பாதை துணிக்கை வட்டப்பாதை. இங்கே நாங்கள் நேர்கோட்டு பாதையில் இடப்பெயர்ச்சி சொல்வது போல இங்கே வட்டப்பாதையில் துணிக்கை இயங்குகின்ற பொழுது அங்கே வட்டத்தின் வில்லின் வழியே இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அப்படி நடக்கின்ற பொழுது அந்த வட்டத்தின் மையத்தில் ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் நீங்கள் இணைத்தீங்கன்றால் கோணம் வந்திருக்கின்றது. அப்போ கோணம் என்ன செய்தென்றால் நேரத்துடன் மாற்றம் அடைந்து கொண்டு செல்கிறது. கோணம் நேரத்துடன் மாற்றம் அடைகின்றது. அப்போ கோணம் நேரத்துடன் மாறினால் அதற்கு பெயர் சொல்லப்படும். தூரம் இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறினால் நாங்கள் வேகம் என்று சொன்ன மாதிரி இங்கும் ஒரு வேகம். அதுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் சிறப்பாக கோண வேகம் என்று சொல்லி நாங்கள் அதை குறியிடப் போகிறோம், பெயரிடப் போகிறோம். கோண வேகம் புது பெயர், வேகம் கோண வேகம். இங்கே கோணம் மாறுகின்றபடியால் நாங்கள் அதை கோண வேகம் என்று சொல்லப்போம். இந்த கோண வேகம் நேரத்துடன் இந்த கோணம் சீராக மாறிக்கொண்டு போனால் அது சீரான கோணவேக இயக்கம் என்று சொல்லப்போம். சீரான கோணவேக இயக்கம். அடுத்தது கோணம் நேரத்துடன் மாறிக்கொண்டு போனால் ஒரு குறித்த நேரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நேரத்துடன் கோணம் வித்தியாசமான முறையில் இருந்தால் அதை நாங்கள் சீரற்ற கோணவேக இயக்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்போம். அப்போ ஒரு வட்ட இயக்கத்தில் 2 வகையான இயக்கங்கள் உண்டு. ஒன்று சீரான கோணவேகத்துடன் இயங்கும் இயக்கம், அடுத்தது சீரற்ற கோணவேகத்துடன் இயங்கும் இயக்கம். இந்த சீரான கோணவேகத்துடன் இயங்குகின்ற கோணத்தில் நாங்கள் உதாரணமாக பார்த்துக்கொள்ளலாம். இந்த கிடையான வட்டப்பாதையை எடுத்துக்கொண்டீங்க. நீங்கள் உதாரணமாக பார்த்துருப்பீங்க, இந்த ஃபேன் சுற்றுகிறது. அது ஒரு இலையில் நாங்கள் ஒரு துணிக்கையை கட்டி வச்சு போட்டு அது கிடையாக இருக்குமாறு சுழட்டுகிறோம். அப்போ இருக்கின்ற பொழுது அது சிடையான வட்டங்களை அமைத்து கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் அவதானித்திருக்கோம். அப்போ இங்கே இருக்கின்ற பொழுது துணிக்கையானது அந்த இயக்கத்துக்கு செங்குத்தாக காணப்படுது. அவை அதனால் ஏற்படுகின்ற விளைவு பூச்சியம். எனவே அது சீரான கோணவேகத்துடன் மாறுகின்றது. இது ஒரு உதாரணமானது.
அதே போல் நீங்கள் நிலக்குத்து வட்ட பாதையை பார்த்தீங்கன்னா நிலக்குத்தா இப்படி கீழே வச்சு போட்டு இப்படி தள்ளி விடுறீங்கள். துணிக்கையை நாங்கள் இப்படி வச்சு தள்ளி விட்டால் நிலக்குத்தான வட்ட பாதைகளை இயக்கி கொண்டு வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வேகம் அங்கே குறைந்தளவாக இருக்குமா இருந்தால் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அது குறிக்கப்பட்ட பாதையில் போய் அலைந்து கொண்டிருப்பதை பார்ப்பீங்க போகுது. அப்போ வேகம் என்ன செய்து குறைந்து கொண்டு போகுது. வேகம் குறைகிறபடியால் அங்கே கோண வேகம் குறையுது. அப்போ இது சீரற்ற கோண வேகத்துக்குரிய காரணம். அப்போ நிலக்குத்து வட்ட இயக்கம் கிடைவட்ட இயக்கம் என்ற 2 வட்ட இயக்கங்களை நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்த போகின்றோம். வட்ட இயக்கங்களை சீரான கோண வேகத்துடன் இயங்கும் வட்ட இயக்கங்கள், மற்றது சீரற்ற கோண வேகத்துடன் இயங்குகின்ற வட்ட இயக்கங்கள் என்று சொல்லி நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். இதற்கு உதாரணமாக கிடையான வட்டத்துக்கு உதாரணமாக நாங்கள் ஒரு நூல் ஒன்றில் துணிக்கையை இணைத்து நூலின் அடுத்த முனையை வைத்து சுழட்டுகின்ற பொழுது நூல் கிடையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது இயங்குகின்ற போது அதனது பாதை ஒரு கிடையான வட்ட இயக்கத்துக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக கிடையான வட்ட இயக்கத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் அதனது நிறை அதனது இயக்கத்துக்கு எப்பொழுதும் செங்குத்தாக காணப்படுவதால் அதனது வேகத்தில் எதுவித மாற்றமும் ஏற்படுவதில்லை. இதன் காரணமாக நாங்கள் அதனை சீரான கோண வேகத்துக்கு ஒரு உதாரணமாக கொள்ளலாம். மற்ற நாங்கள் ஒரு சீரற்ற கோண வேகத்துக்கு உதாரணம் என்று சொன்னால் ஒரு நிலைக்குத்தாக நீங்கள் துணிக்கொண்ட இலையில துணிக்கையை கட்டி அதை தள்ளி குறிக்கப்பட்ட வேகத்துடன் வீசுகின்ற பொழுது அது குறிக்கப்பட்ட தூரத்துக்கு போய் திரும்பி வரலாம், அல்லது சுற்றி பூரண வட்ட பாதைகளை இயக்கலாம். அப்படி நடக்க ஏன் திரும்பி வருகிறேன் என்று சொன்னால் அந்த வேகம் குறைவடைந்து இறுதியில் பூச்சியமாகி பழைய இடத்துக்கு வரப்பாக்குறது. அவை அங்கே வேகம் குறைகின்றது. அங்கே சீரற்ற வேகம் இருக்குது, சீரற்ற கோண வேகத்துக்கு உதாரணம். அப்போ நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்பது ஒரு சீரற்ற கோண வேகத்துக்கு உதாரணமாக காணப்படுகிறது. அப்போ கிடையான வட்ட இயக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரான கோண வேகம், நிலைக்குத்தான வட்ட இயக்கம் என்று சொன்னால் அங்கே சீரற்ற கோண வேகம். இவை 2ஐயும் நாங்கள் வித்தியாசப்படுத்தி கிடைவட்ட இயக்கம் நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்று நாங்கள் இன்று இதனை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ரைட். அப்போ நாங்கள் முதலாவது கிடைவட்ட இயக்கத்தை ஆரம்பிப்போமானால் அங்கு புது புது வரைவிலக்கணங்கள் காத்திருக்கின்றது. நாங்கள் சொன்னோம் நேரத்துடன் கோணம் மாறிக்கொண்டு போகின்றது, சீராக மாறிக்கொண்டு போகின்றது. அதான் கிடைவட்ட இயக்கம். எப்படி டி அலகு நேரத்தில் தீட்டா கோணம் என்ற கோணத்தை துணிக்கை வரைந்திருந்தால் மையத்தில் டி நேரத்தில் மையத்தில் துணிக்கையானது தீட்டா எனும் கோணத்தை வரைந்திருந்தால் ஓரலகு நேரத்தில் எவ்வளவு கோணத்தை அளந்திருக்கும் என்று பார்த்தால் தீட்டாவின் கீழ் டீனால் தரப்படும். டி அலகு நேரத்தில் சிம்பிள் டி நேரத்தில் நீங்கள் இங்கே நான் உங்களுக்கு போட்டிருக்கின்றேன். தீட்டாவின் கீழ் டீனால் தரப்படும். அதுதான் இந்த கோண வேகம். அப்போ நாங்கள் இந்த கோண வேகத்தை நான் என்னென்று வரையறுக்க போகிறேன் என்று சொன்னால் கோணம் மாறும் வீதம் கோண வேகம் எனப்படும். கோணம் மாறும் வீதம். வீதம் என்று சொல்கிறப்போ ஒரு செகண்டுக்கு அல்ல ஒரு அலகு நேரத்துக்கு. ஓரலகு நேரத்தில் கோணம் எவ்வாறு மாறுகின்றது என்று நாங்கள் காண்போமாக இருந்தால் அதற்கு பேர் கோண வேகம். அதுவும் நாங்கள் சிறப்பாக சீரான கோண வேகம் என்றால் அதுக்கு ஒரு சிறப்பு பேரை நாங்கள் வைக்கிறோம் ஒமேகான்னு சொல்லி. இந்த ஒமேகா போடப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் யாவும் சீரான கோண வேகத்தை குறிக்கும். அப்போ சீரான கோண வேகம் ஒமேகா சமன் கோணத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், கோணத்தில் உண்டான மாற்றத்தின் கீழ் அதற்கடுத்த நேரம், அது தீட்டாவின் கீழ் டி. இதை நான் உங்களுக்கு 2-3 சந்தர்ப்பங்களாக பிரித்து வச்சிருக்கின்றேன். அப்போ ஒமேகா சமன் கோண வேகம் சமன் தீட்டாவின் கீழ் டி கோண மாற்றத்தின் கீழ் நேரம். அதை நாங்கள் தீட்டாயை எழுவாயாக மாற்றி விட்டீங்கள் என்று சொன்னால் ஒமேகா தரம் டி. அப்போ தீட்டாவுக்கு பதிலாக நாங்கள் கோண வேகம் தர நேரத்தையும் நாங்கள் பிரதியீடு செய்து வகையீடுகளை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். மேலும் நாங்கள் இங்கே இன்னொன்று சொல்ல வேணும். இந்த டீயை எழுவாயாக மாற்றினீங்கள் என்று சொன்னால் டீயை நீங்கள் எழுவாயாக மாற்றினீங்கள் என்றால் டி சமன் தீட்டாவின் கீழ் ஒமேகா டீயை எழுவாய் மாற்றி. இப்போ நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்றால் தீட்டானது 2 பையாக மாறுகின்ற பொழுது டீயை நாங்கள் எடுப்போம் ஒரு புது பேர் டி. அதுக்கு பேர் அலைவு காலம் அல்லது சுழற்சி காலம். அலைவு காலம் அல்லது சுழற்சி காலம் என்று சொல்லப்படும். தீட்டா சமன் 2π என்றால் ஒரு பூரண சுழற்சி. ஒரு பூரண சுழற்சியை உருவாக்குகிறதுக்கு எடுக்கிற நேரம் நாங்கள் அலைவு காலம் என்று சொல்லலாம் அல்லது சுழற்சி காலம். இது அதிகமாக நீங்கள் படிக்க போறீங்க, எளிமை சேர்க்கத்திலையும் வந்திருக்கும். இதை நீங்கள் இதில் பிரதியிட்டீங்கன்னா டீக்கு பலா கேபிட்டல் டி அது சமன் தீட்டாக்கு பலா 2π அதன் கீழ் ஒமேகாவினால் தரப்படும். இது ஒரு மிக முக்கியமான சமன்பாடு எளிமைய இயக்கத்தில் காணப்படும். அப்போ சுழற்சி காலம் அல்லது ஆவர்த்தன காலம்
அல்லது அசைவு காலம் அலைவு காலம் என்று சொல்லி இருக்கிற சந்தர்ப்பத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது T சமன் 2 பையின் கீழ் கோணவேகத்தினால் தரப்படும். இது அநேகமாக நீங்கள் எளிமைய இயக்கத்தில் போடுவீங்க. மேலும் நாங்கள் எளிமைய இயக்கத்தில் இந்த சமன்பாட்டையும் நாங்கள் போடுவோம். நேரத்தை காண்க. இந்த எளிமைய இயக்கத்துக்காக நேரத்தை கொண்டு போது அந்த கோணம் அந்த வட்டப்பாதையில் நாங்கள் போய் அந்த கோணத்தின் கீழ் கோணவேகம் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பை நாங்கள் போட்டு விரைவாக விடைக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் அங்கே காணப்படுகிறது. அப்போ இவைகள் மிகவும் ஆரம்பமாக இப்போயே நீங்கள் அதை பார்த்து கொண்டால் பின்னர் வருகின்ற அந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக காணப்படும். அப்போ T சமன் தீட்டாவின் கீழ் ஒமேகாவை வைத்துக்கொண்டு நாங்கள் முழு அலைவு காலத்துக்கு அல்லது சுழற்சி காலத்துக்குரிய ஒரு சமன்பாட்டை பெற்றிருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு சமன்பாடு. இது பிற்காலங்கள் நீங்கள் எளிமைய இயக்கத்தில் அல்லது ஆரம்பத்தில் கற்றிருந்தால் அவர்கள் பார்த்திருப்பீங்கள். கற்க போகிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக காணப்படும். ரைட், அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். அங்கே போட்டிருக்கின்றேன், பூரண வட்டத்தினை அமைக்கும் எடுக்கும் அலைவு காலம், அது அலைவு காலம் எனப்படும். அலைவு காலம் சமன் T சமன் 2 பையின் கீழ் ஒமேகா, இங்கே நான் நிறுவி காட்டியிருக்கின்றேன், எழுதி காட்டியிருக்கிறேன் என்று தரப்படும். இது எப்படி T சமன் T என்ற காலம் தீட்டா 2 பையை அமைக்கின்ற பொழுது மையத்தில் துணிக்கையானது 2 பை என்னும் கோணத்தை அமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு எடுக்கின்ற நேரம் அலைவு காலம் கேபிட்டல் T-னால் தரப்படும். அப்போ அது இதொரு சிறப்பான குறிப்பீடு. T சமன் 2 பையின் கீழ் ஒமேகா. நீங்கள் அதை பிசிக்ஸிலே நீங்கள் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வரும். அப்போ சீரான கோணவேகங்களை மேலும் சொல்லியிருக்கிறேன். சீரான கோணவேகங்களை ஒமேகாவினால் குறிப்பிடப்படும். வேறு பெயர்கள் நாங்கள் போடுறையில் ஒமேகா என்றால் உங்களுக்கு விளங்கும். மேலும் நாங்கள் இப்போதான் அதை பார்க்கின்றோம். பாருங்கள், வட்ட இயக்கங்களை இரு வகைப்படும் என்று சொல்லி அதை 2 கிடை வட்ட இயக்கம் லெக்குத்து வட்ட இயக்கம் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக கருத்து இருக்கின்றோம். அப்போ முதலாவதாக நாங்கள் சொல்லுகின்ற அந்த கோணவேகம் சீராக இருக்கிற சந்தர்ப்பத்தை கிடையான வட்ட இயக்கங்களுக்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அப்போ நீங்கள் கேட்பீங்கள், சீரற்ற கோணவேகத்துடன் இயங்குகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்து கொண்டால் சீரற்ற கோணம், அப்போ அதை எப்படி குறிக்கிறது? கோணவேகத்தை நாங்கள் அங்கே குறிக்கிடுகின்ற பொழுது ஒரு தீட்டாவை போட்டு மேலே ஒரு டாட் ஒன்று வைப்போம், தீட்டா டாட். அப்போ சீரற்ற கோணவேகங்களை குறிப்பிடுவதற்கு நாங்கள் அங்கு குறிப்பது தீட்டா டாட். சீரற்ற கோணவேகங்களை குறிப்பது தீட்டா போட்ட ஒரு டாட், அல்ல அல்ஃபாண்டு வந்து அல்ஃபா டாட் கோணத்தை மாற்றி, அதாவது நேரத்துடன் மாறிக்கொண்டிருக்கு. இதனது விளக்கம் என்னென்று சொன்னால் டி தீட்டாவின் கீழ் டிடியினால் தரப்படும். இது அநேகமாக உங்களுக்கு சாதாரணமாக கணக்குகள் போல செய்ய முடியாது. இது நுண்கணிதம் அல்லது கல்குலஸுக்குள்ளே வரும் தொகையீடு வகையீடு பயன்படுத்தி நாங்கள் இதை அங்கால தொடர்ந்து செய்து கொண்டு போகிற பகுதி. இது அநேகமாக மாறும் கோணவேகம் என்று சொன்னால் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்று பகுதி தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் இதுகளை நாங்கள் அங்கே போடலாம். கிடைவட்ட இயக்கம் என்று சொல்கிற பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஒமேகாவைத்தான் போடுவோம். அப்போ 2 வட்ட இயக்கங்கள் இருக்கின்ற அங்கே முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 வட்ட இயக்கங்களில் முதலாவது வட்ட இயக்கமாக கிடைவட்ட இயக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அது முடிய தொடர்ந்து நாங்கள் நிலைக்குத்து வட்ட இயக்கத்தை பார்க்கலாம். அப்பொழுது நீங்கள் இந்த தீட்டாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒமேகா தான் எங்களோட முழுவதும் பெற போகிறோம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வட்டப்பாதையிலே இயங்குகின்ற துணிக்கை ஒன்றின் வேகம் என்ன, ஆர்முடுகள் என்பதை காட்டுகின்ற ஒன்றை நான் இலகுவாக படத்தில் உங்களுக்கு குறித்து காட்டியிருக்கின்றேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் பாருங்கள், டி சமன் நோட்டில் இருந்து டி சமன் டி ஆகும் பொழுது அது அமைக்கின்ற கோணம் தீட்டா. அப்போ அது அமைத்திருந்தால் அங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு கோண வேகம் வந்திருக்கும். தீட்டாவின் கீழ் டி என்று போடுவீங்கள். அதை நான் சொல்லி தந்துட்டேன். இப்படி என்னென்றால் இங்கே வேகத்துக்கும் இந்த தொடலி, அதாவது வில்லின் திசையில் தான் துணிக்க அசைஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நீங்கள் தொடலிகளை வரைந்து பார்த்தால் அந்த தொடலி திசையில் தான் அதற்கு வேகம் இருக்கு. மையத்தை நோக்கி நீங்கள் போட்டீங்கள்னு சொன்னால் அங்கே இடப்பெயர்ச்சி இல்லை. ஆகவே அந்த இடத்துல உங்களுக்கு வேகம் வந்து சைவராக காணும். அப்போ இந்த இருக்கின்ற முடிவுகள் மிகவும் தெளிவாக சிறப்பாக நீங்கள் மனதில் மனனம் செஞ்சிருக்க வேண்டும். ரைட், அப்போ முதலாவதாக நாங்கள் இங்கே பார்த்து கொண்டால் வேகம் மையத்தை நோக்கி ஆரை வழியே, மையத்தை நோக்கி வேறு வழிகள் இருக்கலாம், ஆரை வழியை நோக்கி இருக்க வேண்டும். ஆரை வழியே அதனது வேகத்தின் கூறு பூச்சியமாக இருக்கு. அதே போல் தொடலி திசையில் பார்த்தீங்கள் என்றால் அந்த வேகம் வந்து வி சமன் ஆர் தீட்டா டாட். அப்போ நாங்கள் தீட்டா டாட் என்று போடுறோம். அப்போ நாங்கள் சீரான கோணவேகம் சொன்னால் தீட்டா டாட் வந்து அதை போட முடியாது. அதுக்கு பதிலாக நாங்கள் ஒமேகா என்று போடுவோம். அப்போ வி சமன் ஆர் ஒமேகா சீரான கோணவேகத்துடன் இயங்குகின்ற ஒரு துணிக்கையின் வேகம் என்று சொன்னால் வி சமன் ஆர் ஒமேகா என்று வரும். இங்கே சைவர் என்று வரும். சீரான கோணவேகத்துடன் இயங்கும் ஒரு துணிக்கையின் ஆர்முடுகள் வேகம் தொடர்பான சாராம்சத்தை நான் இங்கே தந்திருக்கின்றேன்.
இவைகள் மிக முக்கியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். இதை நாங்கள் பிறகு உங்களுக்கு அடுத்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு நிறுவி காட்டுவேன். அப்போ அதுக்கு முதல் என்னென்ன தேவை என்பதை நீங்கள் அவதானிக்கிறதுக்கு தான் இதை நான் விளக்கமாக 1, 2, 3 என்ற அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றேன். சீரான கோணவேகத்துடன் ஆறாரையுடைய வட்டப்பாதையில் இயங்கும் துணிக்கையின் வேகமும் ஆர்முடுகள் தொடர்பான சாராம்சம். முதலாவது, துணிக்கையின் ஆரை வழியே மையத்தை நோக்கிய வேகம் 0 ஆகும். ஏற்கனவே அது உங்களுக்கு பின்னுக்கு நீங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். படத்தில் வரும். துணிக்கை முதலாவது பார்த்துக்கொள்ளுங்கள். துணிக்கையின் ஆரை வழியே மையத்தை நோக்கிய வேகம் 0 என்று அதில் இடப்பெயர்ச்சி இல்லை. இடப்பெயர்ச்சி நடக்கிறது வில்லின், அதாவது வட்டத்தின் பரிதி வழியே. அப்போ தொடலி திசையில் தான் அங்கே வேகம் காணப்பட போகின்றது. அவை மையத்தை நோக்கி ஆரை வழியே இருக்கின்ற அதனது வேகம் 0 ஆகும். இரண்டாவதாக, துணிக்கையின் தொடலி திசை வழியே வேகம் v r தரம் கோண வேகம் ஒமேகாவினால் தரப்படும். இங்கு வந்து சீரான கோண தலையங்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான கோணவோட நாங்கள் இங்கு ஒமேகாவை பயன்படுத்தி இருக்கின்றேன். v r ஒமேகாவினால் தரப்படும். இவைகள் நீங்கள் சிறப்பாக தெரிந்திருக்க வேண்டும். துணிக்கையின் ஆர்முடுகள் ஆரை வழியே மையத்தை நோக்கி ஆர்முடுகள் பாருங்கள் r ஒமேகா வர்க்கத்தினால் பெறப்படும். அது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் நிறுவல் பிறகு வரும். இப்போ நீங்கள் அதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். r ஒமேகா வர்க்கம். இந்த ஒமேகாவுக்கு பதிலாக நாங்கள் இந்த இடத்திலே இருந்து ஒமேகாவை எழுவாய்ப்படுத்தினீங்கள் என்றால், எழுவாய் மாற்றம் செய்தால் அது v கீழ் r என்று வரும். அங்கு நீங்கள் பிரதியீடு செய்கின்ற பொழுது ஒமேகா வர்க்கத்தில் v கீழ் r பிரதியிட்டால் அங்கும் ஒரு ஆர்முடுகளுக்கு இன்னும் ஒரு வடிவம் ஒன்று கிடைக்கின்றது. அது v வர்க்கத்தின் கீழ் r தரப்படும். வடிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆர்முடுகள் மையத்தை நோக்கி இருக்கின்ற ஆர்முடுகளுக்கு 2 வகையான முறையில் குறிப்பிடலாம். கணக்குகளில் கோணவேகம் தொடர்பாக தந்திருந்தால் நீங்கள் முதலாவதாக தரப்பட்டிருக்கின்ற அந்த தொடர்பை பயன்படுத்த வேண்டும். a r தரம் ஒமேகா வர்க்கம். அல்லது வேகம் தந்திருந்தார் என்றால், துணிக்கைன்ற வேகம் தரப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தை எடுத்தால் நீங்கள் v வர்க்கத்தின் கீழ் r என்பதை மறக்காமல் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, தொடலி திசையில் வந்து தொடலி திசை வழியே ஆர்முடுகள் 0 என்று சொன்னோம். ஏன்? சீரான கோணவேகத்தோடு சுழன்றால் நாங்கள் படிச்சிருக்கோம். சீரான வேகத்தோடு சென்றால் ஆர்முடுகள் எப்படி இருக்கும்? அது எந்த திசையில் இடப்பெயர்ச்சி நடக்குதோ அந்த திசையில் வந்து ஆர்முடுகள் 0. நேரடியாக பார்த்து கிடையாக ஒரு பொருள் சீரான வேகத்துடன் செல்கிறது. அப்போ அந்த திசையில் அதனது ஆர்முடுகள் கேட்டால் 0 என்று ஓடும். அப்போ இங்கேயும் நாங்கள் அதை தான் சொல்ல போகின்றோம். நாங்கள் இந்த வியை நீங்கள் வகையிட்டால் உங்களுக்கு தெரியும். v r ஒமேகா தொடர் திசையில் இருக்கிறது. அதனை வேகத்தை வகையிட்டால் கிடைப்பது ஆர்முடுகள். அப்போ ஆர்முடுகள் இங்கே ஒமேகாவும் ஆறுந்தான் இருக்கு. ஆரை மாறாது ஒமேகாவும் மாறாதபடியால் அதை வகையீடு 0 ஆகும். எனவே தொடலி திசையில் ஆர்முடுகள் 0 ஆகும் என்ற ஒரு எல்லாம் பார்க்க ஒரு குழப்புற மாதிரி இருக்கு எங்களுக்கு. ரைட். அப்போ இதெல்லாம் வழியாக பார்த்து திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். சீரான கோணவேகத்துடன் ஆறாரையுடைய வட்டப்பாதையில் இயங்கும் துணிக்கையின் வேகமும் ஆர்முடுகளும் மிக முக்கியமாக எல்லாம் நல்ல தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். துணிக்கையின் ஆரை வழியே மையத்தை நோக்கிய வேகம் 0. முதலாவது, ஆரை வழியே மையத்தை நோக்கி நீங்கள் போட்டுக்கொண்டால் 0. துணிக்கையின் தொடலி திசை வழியே வேகம் வந்து v r ஒமேகாவினால் தரப்படும். துணிக்கையின் ஆரை வழியே மையத்தை நோக்கிய ஆர்முடுகள் 2 வகையில் தரப்படும். r ஒமேகா வர்க்கம் ஒன்று, மற்றது v வர்க்கத்தின் கீழ் r தரப்படும். கடைசியாக நான்காவதாக, துணிக்கையின் தொடலி திசை வழியே ஆர்முடுகள் 0 இருக்கும். ஏன்? சீரான கோணவேகத்துடன் இயங்குகின்றது. மையத்தை நோக்கி வராது. சீரான கோணவேகத்தோடு இயங்குகிறபடியால் அந்த திசை வழியே ஆர்முடுகள் 0 இருக்கும். ரைட். இப்போ இந்த ஏற்கனவே சொன்ன அவ்வளவு கருத்துக்களையும் இப்பொழுது உங்களுக்கு படத்தில் காட்டியிருக்கின்றேன். ஏற்கனவே 4 மிக முக்கியமான சாராம்சங்களை உங்களுக்கு தந்த எனக்கு திருப்பி அவற்றை ஒரு படத்தில் காட்டியிருக்கிறேன். இது இலகுவாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்கள். சீரான கோணவேகத்துடன் இயங்குகின்ற போட்டிருக்கின்றேன். சீரான கோணவேகத்துடன் இயங்குகின்ற ஒரு துணிக்கை வட்டப்பாதையில் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இருக்குன்னா நிலைக்குத்து வட்டம் இல்லை, கிடையாக இங்கே யோசிக்கொள்ளுங்க. அப்போ இப்படி போட்டிருக்கேன் என்று சொல்லி நிலைக்குத்தன்னு யோசிக்கப்படாது. இந்த படம் உங்களுக்கு இப்படி பிரட்டி காட்டப்படுது. ரைட். அப்படி போட்டால் மையத்தை நோக்கிய வேகம் ஆரை வழியே 0. அப்போ இது உங்களுக்கு அதை விட நல்ல தெளிவாக இருக்கிறது. தொடலி திசையில் வேகம் v r ஒமேகா தரப்படும். அப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் v r ஒமேகா ஆகும். வியும் மாறா, ஆரும் மாறாது, ஒமேகாவும் மாறாது. அப்போ சீரான கோணவேகம், சீரான வேகம். அப்போ ஆர்முடுகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் வடிவாக பாருங்கள். அதுக்கும் சீரான கோணவேகத்துடையங்கிற ஒரு வட்டப்பாதை. அதுக்கு ஆரை வழியே சொல்லியிருக்கிறேன். ஆரை வழியே a r ஒமேகா வர்க்கம், அது சமன் v வர்க்கத்தின் கால். தொடலி திசையில் ஆர்முடுகள் 0. ஏற்கனவே நான் உங்களுக்கு சாராம்சமாக தந்ததை படத்தின் வழியே நான் காட்டியிருக்கின்றேன். ரைட். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். மாறும் கோணவேகத்துடன் ஆறாருடைய வட்டப்பாதையில்
அதுக்கு பேர் நிலைக்குத்து வட்ட இயக்கம். நிலைக்குத்து வட்ட இயக்கம் இயங்கும் துணிக்கையின் வேகமும் ஆர்முடுகளையும் பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது மாறும் கோண வேகம் நேரத்துடன் மாறிக்கொண்டு போகுது. அப்போ இது எங்கே பார்க்கலாம்? நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் பார்க்கலாம். அங்கே வருகிற சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்கள் இருக்கின்ற அதுக்கு சொல்ல போகிறோம். முதலாவதாக ஆரை வழியே மையத்தை நோக்கிய வேகம் 0. இங்கும் அதுதான், ஏன் இடப்பெயர்ச்சி இல்லை. அப்போ அதுவும் அங்கேயும் 0, இங்கேயும் 0. துணிக்கையின் தொடர் திசை இல்லை, தொடலித்திசை வழியே வேகம் வந்து v சமன் r தீட்டா டொட்டினால் குறிக்கவும். நான் சொல்லிக்கிறேன், நிலைக்குத்து வட்ட இயக்கம் எப்பொழுதும் தீட்டா டாட் மாறும் கோண வேகத்துக்கு நீங்கள் ஒமேகாவை கொண்டு வந்து போட முடியாது. r தீட்டா டொட்டினால் தரப்படும். அப்போ அதுக்கும் இதுக்கு ஒப்புடு இருக்கு. துணிக்கையின் ஆரை வழியே மையத்தை நோக்கிய ஆர்முடுகள் ஏ சமன் r தீட்டா டொட் வர்க்கம் r ஒமேகா வர்க்கம். அங்கே போட்டீங்கள், இங்கே வந்து தீட்டா டொட்டின் வர்க்கம் அல்லது v வர்க்கத்தின் கிளார், அல்லது இப்படி ஒன்று புதிய வடிவம் ஒன்று இருக்கின்றது, வேகம் தர கோண வேகம் தர கோணம் v இன்டு தீட்டா டொட் ஆகும். நான்காவது துணிக்கையின் தொடலித்திசை வழியே ஆர்முடுகள். ஏற்கனவே சொன்னீங்கள் v சமன் இந்த இருக்கு, இதை வகையிட்டீங்க என்றால் v டாட் ஆர்முடுகள் r தீட்டா டபுள் டாட் மறந்துடக்கூடாது. அதுக்கு தொடலித்திசையில் ஒரு ஆர்முடுகள் இருக்கின்றது. ஏன் கோண வேகம் மாறுகின்றது, அவை கோண ஆர்முடுகளும் மாறப்போன்றது. ஏ சமன் r இன்டு தீட்டா டபுள் டாட்னால் தரப்படும். திருப்பி சொல்ல போறேன், மாறும் கோண வேகத்துடன் ஆரையுடைய வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு துணிக்கையின் ஆர்முடுகளும் வேகமும். இது நிலைக்குத்து வட்ட இயக்கத்துக்குள்ள நாங்கள் இதை காணலாம். அதில் 4 சாராம்சங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆரை வழியே மையத்தை நோக்கிய வேகம் 0. துணிக்கையின் தொடர் திசையில் தொழிலித்திசை வழியே வேகம் v சமன் r தீட்டா டொட்டினால் தரப்படும். துணிக்கையின் ஆரை வழியே மையத்தை நோக்கிய ஆர்முடுகள் ஏ சமன் r தீட்டா டொட் வர்க்கம் அல்லது v வர்க்கத்தின் கீழ் r அல்லது v தீட்டா டொட் ஆகும். இதை நீங்கள் எப்படி எடுத்து நீங்கள் தீட்டா டொட்டுக்கு பதிலாக v இன் கீழ் r என்று கொண்டு போய் இதில் நீங்கள் பிரதியீடு செய்கின்ற பொழுது நீங்கள் v வர்க்கத்தின் கீழ் r என்ற ஒரு முடிவை பெறலாம். அதே மாதிரி ஆருக்கு பதிலாக நீங்கள் v இன் கீழ் தீட்டா டொட்டை போட்டீங்கள் என்று சொன்னால் v இன்டு தீட்டா டொட் என்ற ஒரு சூத்திரம் ஒன்று கிடைக்கும். அது ஆர்முடுகளை குறிக்கும். அநேகமாக நாங்கள் இவை பெரிய இடத்துல நாங்கள் போடுவதாக நான் கேள்விப்பட இல்லை. அந்த ரெண்டும் தான் மிக முக்கியமாக நாங்கள் நிறைய இடங்களில் பாவிக்கின்றோம். தொடலித்திசை வழியே இங்கே ஆர்முடுகள் இருக்கு. இந்த மாறும் கோணவேகத்துடன் இயங்கும் துணிக்கையின் தொடலித்திசை வழியே ஆர்முடுகள் இருக்கு. அதனது ஆர்முடுகள் r இன்டு தீட்டா டபுள் டாட். இது அதிகமாக நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் பல முன்னுக்கு வந்திருக்கிற பழைய ஆண்டு பேப்பர்கள் எல்லாம் இந்த கேள்வி வந்திருக்கு. அப்போ நீங்கள் அங்கே அதை பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளவும். ரைட், அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அதை நாங்கள் ஒரு வட்டப்பாதையில் குறித்தோம் என்று சொன்னால், ஒரு வட்டத்தில் குறித்து காட்டியிருக்கிறேன். சீரற்ற கோணவேகத்துடன் இயங்குகின்ற துணிக்கை ஒன்றின் வேகத்தை பார்ப்போம். மையத்தை நோக்கி ஆரை வழியே v சமன் 0. தொடலி திசை வழியே அதனது வேகம் v சமன் r தீட்டா டாட். அப்போ வடிவா உங்களுக்கு மனதில் பதிந்திருக்கு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் மையத்தை நோக்கி வேகம் 0. அது சீரான வேகமாக இருந்தால் என்ன, சீரற்ற வேகமாக இருந்தால் மையத்தின் இங்கே வந்து v சமன் r ஒமேகா, இங்கே v சமன் r தீட்டா டாட். ஆர்முடுகள் வித்தியாசமாக இருக்கின்றது. r தீட்டா டாட் ஸ்கேட் r தீட்டா டாட் வர்க்கம் மையத்தின் வழியே மையத்தை நோக்கி ஆரை வழியே v வர்க்கத்தின் கிளார் v தீட்டா டாட். அங்கே தொடலி திசையில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். a சமன் r தீட்டா டபுள் டாட். இவைகள் தான் மிக முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும். ஒரு வட்ட இயக்கத்தில் இயங்குகின்ற துணிக்கையினது வேகம், ஆர்முடுகள், சீரான கிடைவட்ட இயக்கம், சீரட்ட வட்ட இயக்கம் இயங்குகின்ற துணிக்கையினது ஆர்முடுகளுக்கும் ஆர்முடுகள், வேகம் என்பவற்றை தொடர்படுத்துகின்ற அட்டவணை ஏற்கனவே உங்களுக்கு நான் தந்திருந்தேன். அதை எவ்வாறு நாங்கள் நிறுவி பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற இதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எவ்வாறு நிறுவுறது, இது சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சிறு கேள்வியிலாக 25 புள்ளிக்கு வரலாம். அப்போ நான் அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு வட்டப்பாதையில் இயங்குகின்ற ஒரு துணிக்கையினது மையத்தை நோக்கி ஆரை வழியே அதனது வேகம் என்ன, ஆர்முடுகள் என்ன, தொடலி திசை வழியே அதனது வேகம் என்ன, ஆர்முடுகள் என்ன என்பதை நாங்கள் இன்று பார்க்க போவோம். அப்போ அதுக்கு நாங்கள் ஆறுடைய ஒரு வட்டத்தை நான் உங்களுக்கு கீறியிருக்கின்றேன். அதில் டி சமன் 0 இங்கே இருக்கின்ற எடுத்துக்கொண்டு டி சமன் டியில் துணிக்கை பி என்னும் புள்ளிக்கு போயிருக்கின்றது. அதனது தற்போதைய ஆள்கூறு எக்ஸ் கமா பை. அது அமைக்கும் கோணம், மையத்தில் அமைக்கும் கோணம் தீட்டா. எனவே அதே கோணம் இங்கும் ஒத்த கோணமாக இருக்கின்றது.
அப்போ எக்ஸ் கமா வையினது ஆள்கூறு இருந்தால் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்ற திசை வழியே எக்ஸ் டாட் எக்ஸ் டபுள் டாட் வந்து நேராக இருக்கும். அதே போல y டாட் y டபுள் டாட் அங்கு நேராக இருக்கும். நேர் ரைட். அப்போ நிலைக்குத்து திசையில் y டாட் y டபுள் டாட் நேராக இருக்கும். ஏன் நாங்கள் எக்ஸ் அதிகரிக்கும் திசை இப்படி, y அதிகரிக்கும் திசை இந்த திசை, அந்த திசை வழியே y டாட் y டபுள் டாட் நேராக இருக்கும். எக்ஸ் டாட் எக்ஸ் டபுள் டாட் இந்த திசையில் நேராக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யப்பட வடிவாக பாருங்கள், இலகுவாக இதை நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எக்ஸுக்கும் ஆருக்கும் இடையே ஒரு தொடர்பு ஒன்று எழுத போகிறோம். இது அயல் பக்கம், இந்த டீட்டாவுக்கு அயல் பக்கம், இது செம்பக்கமாக இருக்கிறபடியால் இதில் நாங்கள் 92 குறித்து கொள்வோம். இது அயல் பக்கம், இது செம்பக்கம். ஆகவே எக்ஸின் கீழ் ஆர் சமன் கொஸ்டீட்டாண்ட அடிப்படையில் எக்ஸ் சமன் ஆர் கொஸ்டீட்டாண்டு எழுதலாம். அதே போல் நாங்கள் வையுக்கும் ஆருக்கும் ஒரு தொடர்பு ஒன்று எழுதினால் வையின் கீழ் ஆர் சமன் சைன் டீட்டா, அவை வை சமன் ஆர் சைன் டீட்டா என்று நாங்கள் எழுதலாம். அப்போ திருப்பி சொல்கிறேன், எக்ஸ் சமன் ஆர் கொஸ்டீட்டா, வை சமன் ஆர் சைன் டீட்டா. இதை நாங்கள் நேரம் குறித்து வகையிடுகின்ற பொழுது எக்ஸை, அப்போ டிஎக்ஸின் கீழ் டிடி அதை நாங்கள் குறிப்பிடுவோம் எக்ஸ் டாட், அது சமன் ஆர் கொஸ்டீட்டா வகையிட்டால் மைனஸ் சைன் டீட்டா, பிற டீட்டாவை நீங்கள் நேரம் குறித்து வருகின்ற பொழுது டி டீட்டாவோ டிடி அதை நாங்கள் டீட்டா டொட் என்று நாங்கள் போட்டுக்கொள்வோம். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸ் சமன் ஆர் கொஸ்டீட்டா அந்த கிடையான இடப்பெயர்ச்சி, அதை நாங்கள் நேரம் குறித்து வகையிடுகின்ற பொழுது டிஎக்ஸின் கீழ் டிடி சமன் எக்ஸ் டாட்டினால் தரப்படும். அது திசையும் தெரியும் உங்களுக்கு, இந்த திசை ஆர் இன்ட்டு கொஸ்டீட்டா வகையிட்டால் மைனஸ் சைன் டீட்டா, டீட்டாவை நேரம் குறித்து வகையிட வேணும், டி டீட்டாவுங்கில் டிடி அதை நாங்கள் டீட்டா டொட்டினால் தரப்படும். ஏற்கனவே நாங்கள் கோணவகத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆகவே இதை ஒழுங்குபடுத்தி எழுதியிருக்க மைனஸை வெளியெடுத்து ஆர் இன்ட்டு டீட்டா டாட் சமன் சமன் இல்லை மைனஸ் ஆர் இன்ட்டு டீட்டா டாட் சைன் டீட்டா. இதே போல் நீங்கள் வையையும் நேரம் குறித்து வகையிட்டால் டிவையுங்கில் டிடி சமன் வை டாட், அதை நாங்கள் பார்த்தால் ஆர் இன்ட்டு கொஸ்டீட் சைன் டீட்டா வகையிட்டால் கொஸ்டீட்டா, அப்புறம் டீட்டாவை டி குறித்து வகையிட்டால் டீட்டா டாட், அதையும் நாங்கள் ஒழுங்காக ஆர் இன்ட்டு டீட்டா டாட் இன்ட்டு கொஸ்டீட்டான்னு இருக்கு. மேலும் நாங்கள் இதை இரண்டாவது வகையீட்டுக்கு வருவோம். அதாவது எக்ஸ் டாட், இப்போ நாங்கள் டிஎக்ஸ் டாட்டின் கீழ் டிடி என்று போடுவோம். அது ரெண்டாவது வகை, அல்லது டி ஸ்கொயர்னு போட வேணும். இதை நாங்கள் இப்படி டாட் போட்டாச்சு, அது சமன் எக்ஸ் டபுள் டாட், அது சமன். இதை நீங்கள் கவனமாக செய்ய வேணும். ஏனென்றால் மைனஸ் ஆரை வெளியெடுத்து யூ தர வி பெருக்கம், இரு கணியங்களின் பெருக்கத்தை நாங்கள் எவ்வாறு வகையிடுவது என்பது எங்களுக்கு தெரியும். யூவி பெருக்கம், அது முதலாவது டீட்டா டொட்டு எழுதி சைன் டீட்டா வகைட்டிங்கண்டா கொஸ்டீட்டா இன்ட்டு டி டீட்டா டிடி, அதுக்கு பிறகு டீட்டா டொட்டு போடும். அதே மாதிரி ரெண்டாவது இதை போகிறீங்க, இதே வகைட்டிங்கன்னு சொன்னால் டீட்டா டபுள் டாட் சைன் டீட்டா, அதாவது முதல் என்ன சொன்னோம், டீட்டா டொட்டை எழுதி சைன் டீட்டா வகையிட்டிருக்கு, பிறகு சைன் டீட்டா எழுதி டீட்டா டொட்டை வகையிட்டால் டீட்டா டபுள் டாட் பிரேக்கெட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இங்கே நாங்கள் அடுத்தது அதுக்கு கீழே நாங்கள் எழுதிக்கொள்வோம் டி ஒய் டாட் ஓவர் டிடி, அதை நாங்கள் y டபுள் டாட்னு சொல்ல போகின்றோம், அது சமன். அதையும் நாங்கள் யூவி பெருக்கத்தை எவ்வாறு வகையிடுறதுன்னு எங்களுக்கு தெரியும். டீட்டா டொட்டை எழுதி கொஸ்டீட்டாவை இட போகிறீங்க, கொஸ்டீட்டாவை இட்டால் மைனஸ் சைன் டீட்டா பிரேக்கெட் பண்ணி இன்னொரு பிரேக்கெட் மைனஸ் சைன் டீட்டா இன்டு டீட்டா டாட், கவனமாக இருக்கவன் சக கொஸ்டீட்டா எழுதி டீட்டா டபுள் டாட், டீட்டா டொட்டை வகையிட்டால் டீட்டா டபுள் டாட் இன்டு கொஸ்டீட்டா. இவ்வளவும் உங்களுக்கு மிகவும் தேவையான வகையீடு. ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு வேண்டிய ஆர்முடுகள் கூறுகள் வேக கூறுகள் எல்லாம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. முதலாவது நாங்கள் பார்ப்போம் வேகத்தை பார்ப்போம். ஆரை வழியே வேகத்தை பார்ப்போம். மையத்தை நோக்கி என்று சொல்வதை விட ஆரை வழியே என்று பார்ப்போம். அது ஆரை வழியே மையத்தை நோக்கி வருதா அல்லது மையத்தை விலக்கி வருதா என்று நாங்கள் விடையிலிருந்து கண்டுபிடிப்போம். அப்போ முதலாவது நாங்கள் ஆரை வழியே எப்படி சும்மா நாங்கள் போடுவோம், திசையை போடுவோம், இப்படி போடுவோம், கிடையோட டீட்டா போட்டு இந்த வழி வேகக்கூற நாங்கள் சொல்லிக்கொள்ளுவோம் வி என்று போடுவோம், வி ஒன்று போடுவோமே. ரைட்.
ஆரை வழியே வியின் கூறு என்னவாக இருக்க போன்று சொன்னால் வடிவா பாருங்கள் எக்ஸ் டாட் காஸ் தீட்டா சக y டாட் சைன் தீட்டாவினால் தரப்படும். இங்கே இருக்குது எக்ஸ் டாட் கோணத்தோடு பிரித்தால் காஸ் தீட்டா, இதை நாங்கள் பிரிக்க போகிறோம் y டாட் சைன் தீட்டா. இதில் நாங்கள் கொண்டு வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கின்ற எக்ஸ் டாட்டை y டாட் எல்லாத்தையும் நாங்கள் போட்டு முதலாவதாக வேகத்தை பார்ப்போம். எக்ஸ் டாட்டுக்குரிய சொல்ல போறீங்கள் இந்த இருக்கு மைனஸ் சமன் போட்டு மைனஸ் ஆர் இன்டு தீட்டா டாட் சைன் தீட்டா கொஸ் தீட்டா ஆர் இன்டு மைனஸ் ஆர் இன்டு சைன் தீட்டா கொஸ் தீட்டா இங்கே இருக்கு இன்டு தீட்டா டாட்டும் இங்கே இருக்கு, அதுவும் போட்டாச்சு. ஆர் இன்டு தீட்டா டாட் சைன் தீட்டா ரைட் இந்த இருக்கு இது ஆர் இன்டு தீட்டா டாட் சைன் தீட்டா, அங்கே ஒரு கொஸ் தீட்டா போட்டாச்சு ரைட். அடுத்தது சக y டாட்டை நாங்கள் பார்த்தால் ஆர் இன்டு தீட்டா டாட் கொஸ் தீட்டா ஆர் இன்டு தீட்டா டாட் கொஸ் தீட்டா சைன் தீட்டா. இப்போ நீங்கள் ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ஆர் இன்டு தீட்டா டாட் சைன் தீட்டா கொஸ் தீட்டா சக ஆர் தீட்டா டாட் இன்டு கொஸ் தீட்டா சைன் தீட்டா இரண்டும் ஒரே உறுப்புக்கள், ஒன்றுக்கு சக இருக்கிறது ஒன்றுக்கு சை இருக்கிறது. ஆகவே இறுதி விடை சைவர். ஆகவே மையத்தை நோக்கி நான் சொல்லியிருக்கிறேன், அது வெளி அந்த திசையில் வேகம் என்றால் அதை உள்ளுக்குள்ளேயும் நீங்கள் அதன் வேகம் 0 என்று எடுக்கலாம். அதை நாங்கள் ஏற்கனவே வேகத்தை பார்த்த நாங்கள் அதன் திசையில் வேகம் 0. ஆரை வழியே அது மையத்தை நோக்கி இருந்தா என்ன, மையத்தை விலத்தி இருந்தா என்ன, வேகம் இல்லை. இதான் நாங்கள் பார்த்துக்கோம். அப்போ தொடலி திசைக்கு போவோம். தொடலி திசை எடுத்துக்கொண்டால் ரைட், இந்த திசையில் வேகத்தை நாங்கள் v2 என்று குறிப்போம். தொடலி திசையில் வேகம் அப்போ நாங்கள் குறித்தால் அதுக்கு இந்த திசையை பாருங்கள், இப்படி பிரிக்க போகிறோம். ஏற்கனவே சைன் சொல்லியிருந்தால் இப்போ கொஸ்டின் சொல்ல போறீங்கள் y டாட் காஸ் தீட்டா மைனஸ் எக்ஸ் டாட் சைன் தீட்டா சைன் தீட்டா y டாட் காஸ் தீட்டா y டாட் காஸ் தீட்டா. நீங்கள் விரும்பினா இதில் ஒரு தொடலியை கீறி விடலாம். y டாட் காஸ் தீட்டா இது தீட்டா 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டாவாக இருக்கு. y டாட் காஸ் தீட்டா மைனஸ் எக்ஸ் டாட் சைன் தீட்டா. மீண்டும் நாங்கள் எங்களோட y டாட் எக்ஸ் டாட்டை நாங்கள் அங்கே கொண்டு வர போகின்றோம். அப்போ அதிண்ட இது தொடர்ச்சி இங்கே இருக்கு. v2 சமன் y டாட்டுக்கு பதிலாக போடுறீங்கள் ஆர் தீட்டா டாட் கொஸ் தீட்டா, இங்கேயும் ஒரு கொஸ் தீட்டா இருக்கு. அப்போ நேரடியாக எழுதுகிறேன் ஆர் தீட்டா டாட் கொஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏனண்டா இங்கே ஒரு கொஸ் தீட்டா அங்கேயும் ஒரு கொஸ் தீட்டா. மற்றது சய எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக போடுறீங்கள் ஆர் தீட்டா டாட் சைன் தீட்டா. அப்போ மைனஸும் இருக்கு, மைனஸ் ஆர் தீட்டா டாட் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வர போகிறோம். ஏன்னா இங்கேயும் ஒரு சைன் தீட்டா இருக்கின்றது, இங்கேயும் ஒரு சைன் தீட்டா இருக்கிறது, இரண்டும் சேர்ந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டிலையும் நாங்கள் வந்து ஆர் தீட்டா டொட்டை வெளியெடுத்து விட்டோம் என்று சொன்னால் கொஸ் வர்க்கம் தீட்டா சக சைன் வர்க்கம் தீட்டா என்ற வடிவம் கிடைக்கிறது. அப்படி கிடைத்தால் அதனது பெறுமதி உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் படித்திருப்பீங்கள் உண்டு. ஆகவே ஆர் தீட்டா டாட் இதுதான் v2. தொடலி திசையில வேகம் இருக்கு, ஆர் தீட்டா டாட் சொல்றோம் ரைட். இனி நாங்கள் எங்கட இதை வகுப்போம். ஒன்று சீரான கோண வேகம், சீரற்ற கோண வேகம். இப்போ தீட்டா டாட்னு சொன்னால் நாங்கள் நிறுவி இருக்கிறோம் சீரற்ற கோண வேகத்துக்கு வந்திருக்கு. அப்போ சீரான கோணத்துக்கு என்ன செய்வோம், தீட்டா டாட்டுக்கு பல ஒமேகாவை போட்டு நீங்கள் விடை எடுத்துக்கொள்வீங்க. அப்போ அந்த செக்ஷன் அப்படியே முடிஞ்சு. அப்போ ஆர்முடுகள் இத்துடன் ஆர்முடுகள் வேகம் இத்துடன் ரெண்டையும் முடிச்சு கொண்டேன். சீரான கோண வேகம், சீரற்ற கோண வேகம் ரெண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆரை வழியே வேகம் 0. தொடலி திசையிலே இருக்கிற வேகம் ஆர் இன்டு தீட்டா டாட், அது சீரான கோணமாக இருந்தால் ஆர் இன்டு ஒமேகாவினால் தரப்பட வேண்டிய ஏற்கனவே நான் உங்களுக்கு சாராம்சமான ஒரு அமைப்பாக 1, 2 என்று குறிப்பிட்டு தந்திருக்கிறேன். அதிலே இருக்கின்ற முடிவை இப்பொழுது உங்களுக்கு நிறுவி காட்டியிருக்கின்றேன் ரைட். அப்போ ஆர்முடுகள் வேகம் இப்பொழுது சரி. இப்போ ஆர்முடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ரைட். அப்போ ஆர்முடுகளை பார்ப்பதற்கு அதே போல நீங்கள்
ஆர்முடுகல் கூறை எடுத்து முதல் செய்த மாதிரி நாங்கள் பிரிக்க வேண்டும். அதாவது ஆரை வழியை மையத்தை நோக்கியல்ல, ஆரை வழியை, அது இப்படி இருக்கலாம். இங்கே அந்த திசையில் நாங்கள் திசையை போட்டு காட்டி நீங்கள் பிரித்தீர்கள் என்று சொன்னால் எக்ஸ் டபுள் டாட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஒய் டபுள் டாட் சைன் தீட்டா, நீங்கள் வந்த இடம் மாறப்போன்ற எக்ஸ் டபுள் டாட் இங்கே நீங்கள் எடுத்தீங்க எக்ஸ் டாட் ஆர் இன்ட்டு போட்ட மாதிரி எக்ஸ் டபுள் டாட்டுக்கு எழுத போகிறீங்க. எக்ஸ் டபுள் டாட் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் ஆர் இன்ட்டு இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். எக்ஸ் டபுள் டாட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டா டாட் மைனஸ் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு தீட்டா ப்ளஸ் தீட்டா டபுள் டாட் இன்ட்டு சைன் தீட்டா. இதை நாங்கள் இன்னொருக்கா சுருக்கி எழுதியிருக்கலாம். என்ன சுருக்கி இருந்தால் இது வந்திருக்கும், அது சமன் மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டா டாட் ஸ்கொயர்ட் தீட்டா டாட் தீட்டா டாட் தீட்டா டாட் ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா டபுள் டாட் சைன் தீட்டா என்ற இன்னும் ஒரு வடிவம் உண்டு அங்கே வந்திருக்கு. இங்கேயும் நீங்கள் அதை எழுதியிருக்கலாம், நான் எழுதவில்லை. அப்போ நீங்கள் அதையும் எழுதிக் கொள்ளுங்கள். ஒய் டபுள் டாட் ஆர் இன்ட்டு மைனஸை வெளியெடுத்து தீட்டா டாட் தீட்டா டாட் தீட்டா டாட் ஸ்கொயர்ட் இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் தீட்டா டபுள் டாட் காஸ் தீட்டா. இப்போ நாங்கள் இந்த முடிவு மிக முக்கியமான முடிவு. எக்ஸ் டபுள் டாட் சமன் மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டா டாட் ஸ்கொயர்ட் காஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா டபுள் டாட் சைன் தீட்டா. y double dot சமன் r into minus theta dot squared sin theta சக theta double dot cos theta. இதனை வைத்துக்கொண்டு நீங்கள் நான் சொன்ன போன்று அந்த ஆரை வழியை நீங்கள் பிரிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்திலே x double dot இந்த பெருமானத்தையும் y double dot இந்த பெருமானங்களையும் நாங்கள் ஏற்கனவே வகையீட்டின் மூலம் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம். அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் மீண்டும் ஆர்முடுகள் இந்த திசை ஆரை வழியே மையத்தை நோக்கி அல்ல, ஆரை வழியை பார்ப்போம். இந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். அந்த இடத்துல ஆர்முடுகளை நாங்கள் A1 என்று போட்டுக்கொள்வோம். சமன் எப்படி வரப்போன்றது இங்கே பாருங்கள். எக்ஸ் டபுள் டாட் காஸ் தீட்டா ஒய் டபுள் டாட் சைன் தீட்டா எக்ஸ் டபுள் டாட் காஸ் தீட்டா சக ஒய் டபுள் டாட் சைன் தீட்டா. அப்போ நாங்கள் ஏற்கனவே XY வையும் வந்து இங்கே தொடர்பாக ரெடியாக இருக்கின்றது, ஐட்டமாக இருக்கின்றது. அதை கொண்டு வந்து போடுவோம். எக்ஸ் டாட்டுக்கு போடுறீங்கள் மைனஸ் ஆர் பிராக்கெட்டுக்குள்ள தீட்டா டாட் வர்க்கம் காஸ் தீட்டா சக தீட்டா டபுள் டாட் சைன் தீட்டா. எல்லாத்துக்கும் வெளியில் காஸ் தீட்டா இருக்கிறோம். அப்படியா பார்த்துக்கொள்ளும். எக்ஸ் டபுள் டாட் எழுதியிருக்கிறேன். எக்ஸ் டபுள் டாட்டுக்கு இங்கே முழவும் மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டா கவனமாக எழுத வேணும். எல்லாரும் இதில் பிளவிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. தீட்டா டாட் வர்க்கம் சக தீட்டா டபுள் டாட் இன்ட்டு சைன் தீட்டா வெளி இன்ட்டு காஸ் தீட்டா ரைட் சக ஒய் டபுள் டு எழுத போகிறீங்கள். ஆர் எழுதுறீங்கள், பிராக்கெட் போடுறீங்கள் மைனஸ் தீட்டா டாட் வர்க்கம் சைன் தீட்டா சக தீட்டா டபுள் டாட் காஸ் தீட்டா எல்லாத்துக்கும் வெளியில் இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ புலவிடாமல் ஒன்றை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ரைட் சைன் தீட்டா எழுதியாச்சு. இப்போ நாங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா ஆறு பொதுவாக இருக்கிறது. ஆறை வெளியெடுத்துடும். இந்த மைனஸை உள்ளுக்க பெருக்குங்க. மைனஸ் தீட்டா டாட் வர்க்கம் இந்த கொஸ் தீட்டாவை கொஸ் தீட்டாவில் பெருக்கினீங்க என்றால் கொஸ் வர்க்கம் தீட்டா. திருப்பி மைனஸ் இந்த மைனஸ் உள்ளுக்க போகுது, அதை மறந்துடக்கூடாது. ஆர் மட்டும் வெளியில் இருக்குது, இந்த மைனஸ் உள்ளுக்க போகுது, அதுக்கு மைனஸ் தீட்டா டபுள் டாட் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. சைன் தீட்டா தரம் காஸ் தீட்டா. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆர் வெளியில் போயிருக்கு, இந்த மைனஸ் இனி பெருக்க போறீங்கள். தீட்டா டாட் வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா சக தீட்டா டபுள் டாட் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. அப்படியா பாருங்க. அதோட பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும். திருப்படியா பாருங்கள். மைனஸ் இந்த இருக்கு, மைனஸ் ஆர் வெளியில் இருக்கு, அவ்வளோத்தையும் வெளியில் இருக்கு. தீட்டா டாட் வர்க்கம் காஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா டபுள் டாட் சைன் தீட்டா இன்ட்டு இங்கே இருக்கின்ற காஸ் தீட்டா.
அடுத்தது நாங்கள் y டாட் எழுத போகிறோம். y டபுள் டாட் r இன்ட்டு தீட்டா டாட் வர்க்கம் சைன் தீட்டா சக தீட்டா டபுள் டாட் கொஸ் தீட்டா இன்ட்டு இந்த சைன் தீட்டா. அதற்கு புறம் நாங்கள் என்ன பொதுவாக இருக்கிறன்னு எடுத்து ஆர் பொதுவாக இருக்குது, மைனஸும் இருக்குது. நாங்கள் மைனஸை வெளியெடுக்கையில் அங்கே இல்லை மைனஸ், அப்போ உள்ளுக்கே விட்டாச்சு. அப்போ மைனஸ் தீட்டா டாட் ஸ்கேட் கொஸ் ஸ்கேட் தீட்டா இந்த கொஸ் உள்ளுக்க வந்து இருக்குது, மைனஸ் உள்ளுக்க போய் மைனஸாக இதை தீட்டா டபுள் டாட் சைன் தீட்டா இன்ட்டு கொஸ் தீட்டா, இந்த மைனஸ் இருக்குது, அந்த சைன் தீட்டா பெருக்கப்படுது தீட்டா டாட் சைன் ஸ்கேட் தீட்டா. அடுத்தது இதனோட இதை போடுறீங்க சக தீட்டா டபுள் டாட். அப்படி பார்த்தால் இங்கே ஒரு உறுப்பு இல்லாமல் போவதற்குரிய சந்தர்ப்பம் காணப்படுது. ஒன்று தீட்டா டாட் ஸ்கேட்டில் இருக்கிறது ஒரு உறுப்பு, அடுத்தது இன்னொரு உறுப்பு தீட்டா டபுள் டாட்டில் காணப்படுது. இதுக்கு சய இருக்கிறது, அதுக்கு சய இருக்கிறபடியால் இதனையும் நாங்கள் நீக்கிவிடலாம். நீக்கிவிட்டால் எங்களுக்கு என்ன இருக்கின்றது, தீட்டா டாட் வர்க்கம் ரெண்டிலும் பொதுவாக இருக்கிறது, ரெண்டிலும் மைனஸும் இருக்குது. அப்போ மைனஸ் எடுப்போம் வெளியே, மைனஸ் ஆர் இன்ட்டு தீட்டா டாட் ஸ்கேட் பிராக்கெட் cos square theta plus sin square theta. ரைட், பாருங்கள் ஆரை ஏற்கனவே வெளியில் இருக்கின்றது, இரண்டுக்கும் சயக்குறி இருக்கின்றது, சய வெளியே எடுத்தாச்சு, தீட்டா டாட் வர்க்கம் போட்டீங்கள், மீதியாக மிஞ்சி இருக்கிறது கொஸ் வர்க்கம் தீட்டா சக சைன் வர்க்கம் தீட்டா. இதனது முடிவு உங்களுக்கு தெரிந்தது. ஆகவே மைனஸ் இன்ட்டு ஆர் தீட்டா டாட் ஸ்கேட் இன்ட்டு 1, இது இதனது விடை 1. அப்போ விடை வந்து எங்களுக்கு இதுதான் ஆர் தீட்டா மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கேட். எப்படி ஆரைக்கு வெளியே மையத்தை நோக்கி. ஆகவே இந்த டிரெக்ஷனை போட்டு தீட்டாவை போட்டிங்கன்றால் மையத்தை நோக்கிய ஆர்முடுகள் A1 சமன் ஆர் இன்ட்டு தீட்டா டாட் ஸ்கேட். இதான் நாங்கள் ஏற்கனவே நிறுவினது. இந்த திசையில் ஏற்கனவே இந்த திசையில் மைனஸ், ஆகவே ஆப்போசிட் டிரெக்ஷனில் இட் சுட் பி ப்ளஸ், அது சகவாக இருக்கு ஆர் தீட்டா டாட் வர்க். இப்போ நாங்கள் ஏற்கனவே இதுக்கு வி சமன் ஆர் தீட்டா டொட்ன்றதை நீங்கள் போட்டால் வி ஈக்குவல் டு ஆர் தீட்டா டாட் இங்கே போகும், வி ஈக்குவல் டு ஆர் தீட்டா டாட். இதை நாங்கள் பயன்படுத்தினோம் என்றால் A1 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இந்த தீட்டா டொட்டுக்கு பதிலாக நாங்கள் போட போகிறோம் வியின் கீழ் ஆர் ஹோல்டிங் ஸ்கேட். ஒரு ஆர் வந்து கேன்சல் ஆக போகும். ஆகவே இறுதி விடையாக வி வர்க்கத்தின் கீழ் ஆர். இது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்ட முடிவில் வந்துவிட்டது. மேலும் நான் சொல்ல போகிறேன், சீரான கோணவேகமாக இருந்தால் இந்த தீட்டா டொட்டுக்கு பதிலாக நாங்கள் ஒமேகா ஆண்டு போடுவோம். இப்போ அதுவும் இங்கே உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். அப்போ சீரான கோணவேகமாக இருந்தால் ஆர் இன்ட்டு ஒமேகா வர்க்கத்தினால் தரப்படும். அடுத்தது மேலும் நாங்கள் அந்த ஆர்முடுகளுக்குரிய மையத்தை நோக்கி ஆரை வழியை பாருங்கள், ஆரை நான் இந்த திசையில் போட்டு காட்டி உங்களுக்கு எதிர் திசையில் எடுத்து காட்டியிருக்கின்றேன். அப்போ நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆர் தீட்டா டாட் வர்க்கம் ஏற்கனவே எங்கள் அந்த திசையில் போட மைனஸில் வந்திருக்கிறது, எதிர்குறியில் வந்திருக்கு, மறைக்குறி. அதை நாங்கள் திசையை மாற்றி நாங்கள் ஆர் தீட்டா டாட் வர்க்கம் சகன் இந்த டிரெக்ஷனில். அப்போ இனி நீங்கள் மறக்கப்படாது, ஒரு துணிக்கைக்கு வட்டப்பாதைங்கிற துணிக்கைக்கு எப்பொழுதும் மையத்தை நோக்கி ஆரை வழியே தான் ஆர்முடுகள் இருக்கும், ஒரு ஆர்முடுகள் இருக்கும், வேகம் இருக்காது. அதில் பெருமானம் உங்களுக்கு தெரியும், ஏ ஆர்முடுகள் சமன் ஆர் தீட்டா டாட் வர்க்கம் அல்லது வி வர்க்கத்தின் கீழ் ஆறுனால் தரப்படும். அந்த வட்ட இயக்கம் மாறும் மாறுகின்ற கோணவேகத்தை உடையதாக இருந்தால் இந்த சமன்பாடுகள் அங்கு செயல்படும். அது சீரான கோணவேகத்துடன் இயங்குகிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அந்த கோணவேக தீட்டா டொட்டுக்கு பல நாங்கள் ஒமேகா ஆண்டு போடுவதன் காரணமாக அந்த A1 சமன் ஆர் இன்ட்டு ஒமேகா வர்க்கத்தினால் தரப்படும். மேலும் ஆர்முடுகள் பியின் கீழ் வி வர்க்கத்தின் கீழ் ஆர், அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரா. அப்போ நாங்கள் இப்போ அதை பார்த்து முடிச்சிட்டோம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் நாங்கள் தொடலி திசைக்கு போகிறோம். அப்போ தொடலி திசையை இப்படி ஒரு கோட்டை போட்டால் அதனது கொம்போனன்ட் என்ன? அப்போ இதுக்கு நான் இங்கே போடுறேன். அப்போ அதை நாங்கள் A2 கொண்டு போடுவோம். அந்த டிரெக்ஷனில் A2 அதனது கொம்போனன்ட், அதாவது ஆர்முடுகளின் அது தொடலி திசையில் இருக்கிற இந்த திசை. அப்படி போட்டிங்கன்றால் இது இங்கே வரப்போகிறது. இந்த அரவெல்லாம் இப்படி தான் இருக்குது. ரைட். அப்போ நீங்கள் போட்டிங்கன்றால் y டபுள் டாட்
cos theta சய எக்ஸ் டபுள் டாட் சைன் theta. ஏன் சய வந்தது? இதை நாங்கள் y டபுள் டாட் இப்படி இப்படி கேட்க நேர் திசையில் தொடலி திசையில் எங்கள் டிரெக்ஷனை பாருங்க, அப்போ அந்த டிரெக்ஷனில் இருக்கிறது. அடுத்தது நாங்கள் இதை பார்த்தோம் என்றால் ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு வரக்கூடிய இங்கே ஒரு மைனஸ் நீங்கள் போடுறோம். அப்போ இங்கும் நாங்கள் அந்த y டபுள் டாட் இந்த இருக்கு y டபுள் டாட்டை இங்கே இருக்கிறதை கொண்டு வர போகிறோம், எக்ஸ் டபுள் டாட்டை நாங்கள் கொண்டு வர போகின்றோம். அப்படி என்றால் இறுதியாக எங்களுக்கு ஒரு விடை ஒன்று வரப்போன்றது. அப்போ A2 சமன் y டபுள் டாட் எழுதுவோம். என்ன வந்திருக்கிறது? y டபுள் டாட் இந்த இருக்கின்றது. அப்போ நேரடியாகவே நாங்கள் பார்த்து எல்லாத்தையும் பெருக்கி எழுத போகிறோம். r இன்ட்டு மைனஸ் r இன்ட்டு தீட்டா டாட் ஸ்கேட் கவனமாக இருக்கும் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ரைட். எப்படி? y டபுள் டாட் காஸ் தீட்டா, y டபுள் டாட் சொன்ன r தீட்டா டாட் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா கவனமாக இருக்கும். அடுத்தது சக r இன்ட்டு தீட்டா டபுள் டாட் காஸ் தீட்டா இன்னும் ஒரு காஸ் தீட்டா. அப்போ r தீட்டா டபுள் டாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா சய எக்ஸ் டபுள் டாட் மேலே இருக்கு, இங்கேயும் ஒரு ஃபுல்லாக சய இருக்கு. அப்போ இதுக்கும் சேர்ந்து கேன்சல் ஆகி போய்விடும், இல்லாமல் போய்விடும். இந்த சயவும் இப்போ சேர்ந்து இல்லை. அப்போ சக தான் போட போகிறோம். இந்த சயவோடு சேர்ந்து இல்லாமல் போய்விட்டது. ஆகவே மீதியை நான் இடம் நாங்கள் இதுக்குள்ளே முடிக்க வேண்டும். அதுக்குள்ளே நான் அதை முடிச்சு விடுறேன். ரைட். பாருங்கள், எக்ஸ் டபுள் டாட் போடுறீங்கள் ஆர் இன்ட்டு தீட்டா டாட் காஸ் தீட்டா, இங்கே ஒரு சைன் தீட்டா, தீட்டா டாட் ஸ்கேட் காஸ் தீட்டா சைன் தீட்டா. திருப்பியும் நாங்கள் சகதான் போட போகின்றோம். தீட்டா டபுள் டாட் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, தீட்டா டபுள் டாட் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரி, விஷயம் முடிஞ்சு. வழியாக பார்த்துட்டு பாருங்கள், எல்லாம் நிதானமாக அவதானமாக பெருக்க வேண்டும். இங்கே இப்போ ஒரு சின்ன மைனஸ் ப்ளஸ் பிள்ளைகள் வந்து விட்டது என்று சொன்னால் அங்கால ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, அந்த அவதியிலே ஒன்றும் தெரியாது கண்ணுக்கு. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் நான் ஒன்றை விட்டுருக்கிறேன், இதில் ஒரு ஆறு ஒன்று போடே இல்லை, இந்த ஆறு ஒன்று இங்கே வரும். ரைட், நான் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த மைனஸ் இன்ட்டு இந்த இடத்த பாருங்க, மைனஸ் இன்ட்டு ஆர் தீட்டா டாட் சைன் தீட்டா கொஸ் தீட்டா ப்ளஸ் இந்த இடத்த பாருங்க, சாரி இங்கே இருக்கு ஆர் தீட்டா டாட். இந்த ரெண்டும் என்ன நடக்க போகுது என்று சொன்னால் ஒன்றோடு ஒன்று வெட்டுப்பட்டு போகும். மைனஸ் இன்ட்டு இதில் மைனஸ் ஒன்று இருக்கு, மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கேட் சைன் தீட்டா கொஸ் தீட்டா, ஆர் தீட்டா டாட் ஸ்கேட் கொஸ் தீட்டா சைன் தீட்டா. இரண்டும் ஒரே உறுப்புகள், மறைக்குறி நேர்குறி வெட்டியாச்சு. ஆகவே கடைசியாக நாங்கள் பார்க்கணும், விஞ்சி இருக்கிறவரை பாருங்கள், ஆர் தீட்டா டபுள் டாட் அவற்றிலே பொதுவாக இருக்கிறது. ஆர் தீட்டா டாட் ஆர் தீட்டா டாட் என்ன எழுத போகிறோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஏற்கனவே இங்கே இருக்கிறது. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆல்வேஸ் ஒன் ஒன்று. ஆகவே விடை ஆர் தீட்டா டபுள் டாட் டபுள் டாட். ரைட், ஆர் தீட்டா டபுள் டாட் இன்ட்டு ஒன். அப்போ ஆர் தீட்டா டபுள் டாட் தான் தொடலி திசையில் இருக்கின்ற அதனது ஆர்முடுகள். அப்போ தொடலி திசையில் இருக்கிற ஆர்முடுகள் ஆர் தீட்டா டபுள் டாட், மையத்தை நோக்கி ஆரை வழியே இருக்கின்ற ஆர்முடுகள் ஆர் தீட்டா டாட் ஸ்கேட். இவைகள் நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் மிகவும் நாங்கள் பாவிக்க வேண்டிய சமன்பாடுகள். மேலும் நாங்கள் சீரான கோணவேகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் தீட்டா டாட்டுக்கு நீங்கள் ஒமேகாண்டு போட்ட மாதிரி இங்கே தீட்டா டாட் சமன் சும்மா எழுதுறேன் ஒமேகான்னு சொன்னீங்க. இதை ரெண்டாந்தரம் வகையிட்டால் தான் உங்களுக்கு அடுத்த ஆர்முடுகள் கோண ஆர்முடுகள் கிடைக்கும். ஆனால் ஒமேகா என்பது ஒரு மாறிலி, ஆகவே சைவர். ஆகவே தொடலி திசையில் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்குகின்ற பொழுது தொடலி திசையில் அதனது ஆர்முடுகள் 0 என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த முழு தேவையான மிக முக்கியமான வேகம் ஆர்முடுகள் ஆரை வழியே தொடலி வழியே சீரான கோணவேகம் சீரற்ற கோணவேகம் என்ற எல்லாவற்றுக்கும் நான் பொதுவாக உங்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றேன். இது ஏற்கனவே உங்களுக்கு சாராம்சமாக தரப்பட்டது. என் கணக்குகளுக்கு அவைதான் முக்கியம்.
இவைகளை நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இதில் இருக்கின்ற கணக்குகளை ஆரம்பிக்கலாம். அப்போ நாங்கள் சொன்னோம், ஏற்கனவே சொன்னது போல முழுவதும் உங்களுக்கு திறமையான அடிப்படையில் தெளிவாக செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த வகையீட்டில் நீங்கள் நல்ல கூடிய கவனம் எடுக்க வேணும். ஏன் நிறைய பிழைகள் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மைனஸ் குறிகள் ப்ளஸ் குறிகளில் நாங்கள் வந்துட்டு பிழைகள் விடுவோம். அப்போ இதில் தான் கனவே நின்று திக்கு முக்காடுற இடங்கள். அதில் அவதானமாக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் முழு புள்ளியை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு மிக முக்கியமான தியரியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் இதை வைத்துக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் இதில் இருக்கின்ற பயிற்சிகள் என்ன என்றதை பார்க்க போவோம். ரைட், இப்பொழுது நாங்கள் எல்லா வட்டையகத்துக்கு தேவையான முழு தரவுகள், தேவையான வரைவிலக்கணங்கள் எல்லாம் நாங்கள் முடித்து கொண்டோம். மையத்தை நோக்கிய வேகம், தொடலி திசையில் இருக்க வேகம், மையத்தை நோக்கிய ஆர்முடுகள், தொழில் திசையில் ஆர்முடுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாங்கள் முழு கவனம் செலுத்தப் போகின்றோம் எதிரி என்று சொன்னால் கிடையான வட்டையக்கம். எப்படி கிடையான வட்டையக்கம் ஒரு இலகுவான பகுதி. மனதில் நாங்கள் அதை எல்லாத்தையும் இலகுவான தான் எடுத்துக்கொள்ள வேணும். அது நான் இது இன்னும் அதை விட நினைப்பதை விட சரியான இலகுவான 2 சமன்பாடுகளோடு எல்லா விஷயத்தையும் நாங்கள் முடித்துக்கொள்ளும். ரைட், அதில் நாங்கள் இன்று முதலாவதாக ஒரு முதல் கணக்கை நாங்கள் பார்ப்போம். M3 பி என்னும் ஒரு துணிக்கை முதல் தரவாய். நான் ஒன்று சொல்ல வேணும் உங்களுக்கு. இந்த பிரயோக கணிதத்தில் மற்ற பாடங்களைப் போல அல்ல. பிரயோக கணிதத்தில் நீங்கள் நல்ல முன்னோக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்ல ஈடுபாடு கூட வர வேண்டும் என்று சொன்னால் முதல் கணக்கை உங்களுக்கு நல்ல வடிவாக ஆறாமற வந்து வாசிக்க வேண்டும். அதான் உங்களுக்கு பொழுது 10 நிமிடங்கள் தரப்படுது கேள்விகளை செலக்ட் பண்ணுறது. அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வாசித்து பார்க்கலாம். கிடைத்தோடனே நாங்கள் ஓடக்கூடாது, வாசித்து இந்த இடத்துல. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மிக முக்கியமாக விளங்கும் என்ன தேவை. பிரயோகணிதம் என்பது மிக முக்கியமாக படத்துக்குத்தான் முக்கியம். படத்தை ஒழுங்காக கீறி அதில் இருக்கின்ற விசைகளை ஒழுங்காகவும் சரியாகவும் நீங்கள் சரியான திசையிலையும் நீங்கள் அதை போட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு இதில் முழு புள்ளியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும். அதில் ஆரம்பத்திலே நாங்கள் பிழைய வச்சு விட்டோம் என்றால் பிறகு அங்கே முடிவே இருக்காது. அப்போ ஆரம்பத்தை நாங்கள் சரியாக கொண்டு போகணும்னு சொன்னால் இதில் நிறைய நீங்கள் பயிற்சிகள் செய்ய வேணும், தேடி எடுத்து செய்ய வேணும். எத்தனையோ இடங்களில் இருக்குது பயிற்சிகள். அப்போ பழைய பயிற்சிகள் இல்லை, புது கணக்குகள் எல்லாம் எத்தனையோ இடத்துல வந்து கொண்டிருக்கு. அப்போ அவற்றைகளை எடுத்து நீங்கள் செய்து பார்க்க வேணும். ரைட், அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு உங்களை அறியாமலே அது ஒரு திறமை ஒன்று வரும். எப்படி நாங்கள் படத்தை கீறுவது, எப்படி அதில் இருக்கிற விசைகளை குறிப்பது, எந்த திசையில் குறிப்பது என்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு செய்யத்தான் அறிவு கூறும். அப்போ அதுக்குத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கணக்கை ஒன்றை செஞ்சால் திருப்பி நீங்கள் அதே மாதிரி திருப்பி செஞ்சு இன்னும் 2 கணக்கை தேடி எடுத்து நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயம் இதில் நீங்கள் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு அதை பிடிப்பு வரும் அந்த செக்ஷனில். சிலருக்கு இந்த செக்ஷன் பிடிக்காது, மற்ற செக்ஷன் பிடிக்கும். ஆனால் அப்படி இருக்கிறார், எல்லாம் கணக்காக இருக்கும். ரைட், அப்போ முதல் கணக்கை பார்ப்போம். அப்போ M3 பி என்னும் துணிக்கை R6 கோள வடிவ பாத்திரத்தின் ஒப்பமான உட்பரப்பில் இயங்குகிறார், உள்ளுக்குள்ளே இயங்குது. துணிக்கை ஆனது பாத்திரத்தின் மையத்திலிருந்து 1/2 R அரை R ஆழத்தில் சீரான கோணவேகத்துடன் கிடையான வட்டங்களை அமைக்குமாறு இயங்குகிறார். விளங்குதா படம்? ஒரு பெரிய கோளம் ஒன்று இருக்கின்ற போது அதுக்குள்ளுக்குள்ளே இருந்து கிடையான வட்டம் இப்படித்தான் இருக்க போகுது. இங்கே ஒரு இடத்துல நின்று சுத்த போகுது. அப்போ அங்கே வருகின்ற பொழுது ஒரு வட்டம் ஒன்று வட்டை ஒன்று நடக்க போகுது. ரைட், அப்போ உங்களுக்கு மனதில் வந்துட்டு படம் எப்படி இருக்க போகுது. அப்போ முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறார், பாத்திரத்தினால் அந்த பி என்று சொன்ன அந்த துணிக்கை பிக்கு உண்டான செவ்வன் மறுதாக்கத்தை காண்க. அடுத்தது துணிக்கை பியின் பாதையில் ஒரு சுழற்சிக்கு கெடுக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சுழற்சிக்கு எடுக்கும் நேரத்தை காண்க. அப்போ சுழற்சிக்குரிய நேரத்துக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும். T = 2π கீழ் ஒமேகாவினால் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி இதை நாங்கள் பாவம் இந்த இதுக்குரிய படம். ரைட், இந்த பாருங்கள், இதான் கோளம். எல்லாத்தையும் உங்களுக்கு அழகாக நான் கீறி கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ கோளம்னு சொன்னால் வட்டம் மாதிரி உள்ளுக்கு விளங்கணும், முப்பரிமாணத்தில் யோசிக்க வேணும். அப்போ ஏதோ ஒரு மையத்திற்கு கீழே அரையார் ஆழத்தில் அப்படி இருந்து சுற்றுகிறது, சுழல்கிறது, சுற்றி கொண்டு வருது. அப்போ சுத்தேக்க மேலே கீழே ஆடையலாது, சரியாக மட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கணும். ரைட், அப்படி இருக்கப்போ அப்படி இருக்க பாருங்கள். இந்த புள்ளி அந்த துணிக்கை மேலே இருந்தால் துணிக்கை வந்து இதை இப்படி இந்த பக்கத்துக்கு தள்ளுறதால அதன் செவ்வன் மறுதாக்கத்தை குறிக்கிற இதுகளைத்தான் படித்து கொள்ளணும். இங்கே சும்மா சிலர் அரவாசியோடு போட்டுட்டு விடுவீங்கள், அதை இழுத்து கொண்டு போய் அந்த கோளத்தின் மையத்துக்குள்ளால் செலுத்த வேணும். அந்த தியரி விளங்கி இருக்க வேணும். எந்த இடத்துல வச்சாலும் இதில் நின்றாலும் அது மையத்துக்குள்ளே தான் போகும், அங்கே நின்றாலும் மையத்துக்குள்ளான் வர வேணும். அந்த மறுதாக்கம் செங்குத்தா இதான் தொடலி. இது இப்படியே சுற்றி கொண்டு இருக்கின்றது, இப்படி சுற்றுவது. ரைட், அதனது ஆழம் சொல்லப்பட்டிருக்கு. இதனது ஆரை R,
அப்போ நீங்கள் விரும்பினால் இந்த கோணத்தை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஆரம்ப கணக்கை கண்டவுடனே அவசரப்படக்கூடாது. ரைட், அந்த செங்கோணம் முக்கோணத்துக்குள்ள இந்த டீட்டாவை எங்களுக்கு ஒரு காணுறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. டீட்டாவுக்கு எதிரே இருக்கிற பக்கம் எதிர்ப்பக்கம் செம்பக்கமும் எங்களுக்கு தெரியும் நீளத்தில். அதிலிருந்து நாங்கள் அதனை டீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நாங்கள் முதல் வேலையாக என்ன செய்வோம் என்றால் எழுதுவோம். சைன் டீட்டாவை பார்ப்போம். சைன் டீட்டா சமன் அரை ஆர் கீழ் ஆர். அப்போ அரை எண்டு வந்து விட்டது. அப்போ சைன் டீட்டா அரை எண்டா உங்களுக்கு தெரியும், நீங்கள் திருவோணம் படிச்சிருப்பீங்கள். 30 பாகை அல்லது π/6 சொல்லுவீங்க. ரைட், 30 பாகை அல்லது π/6. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போ இந்த துணிக்கை இப்படி வட்டப்பாதையில் இயங்குகின்ற பொழுது நிலைக்குத்தாக அதனது விளையுள் விசை 0 இருக்க வேண்டும். நிலைக்குத்தான விளையுள் விசை. அப்போ நிலைக்குத்தாக நீங்கள் இந்த குறித்து சமன்பாட்டை போட்டீங்கள் என்றால் எப்படி பாருங்கள், r × cos θ இப்படி வரப்போகிறது. நிலைக்குத்தா போட்டால் r sin θ. அப்போ r × sin θ சமன் என்னத்துக்கு mgக்கு சமனாக இருக்க வேண்டும். ஆகவே r × sin θ ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, அரை என்று சொல்லியிருக்கீங்க. இங்கே போடுங்க அரைய, தர அரை, அது சமன் mg. ஆகவே mg, ஆகவே r சமன் 2 mg. வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு லேசான பகுதி. படத்தை ஒழுங்காக மார்க் பண்ணிங்க. முதலாவது கேள்வியை சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. r 2 mg என்று சொன்னால் எங்களுக்கு அடுத்த கேள்வி சுழற்சி கேட்டிருக்கு. சுழற்சிக்கு என்ன தேவை? t சமன் 2 π/கீழ் ஒமேகா தேவை. ஒமேகா சொல்லி இருக்கிறார். ரைட், ஆகவே மையத்தை நோக்கி இப்படி கிடையாது. f சமன் ma நீங்கள் பிரயோகிக்க வேணும். f சமன் ma என்னென்ன விசைகள் தாக்குறது மையத்தை நோக்கி? r × cos θ. சரி, விஷயம் முடிஞ்சு. r × cos θ ஈக்குவல் மாஸ் m × கோண வேகம் வேணும். ஆர் முடுகள் 2 வகையில் குறிக்கலாம். ஒன்று a வர்க்கம், அடுத்தது r வர்க்கம், அடுத்தது v வர்க்கத்தின் கலாறு. வீதரையில் ஒமேகா தான் தந்திருக்கிறார் படத்தில் பாருங்கள். ஆகவே நாங்கள் அது ஆரையை நாங்கள் இந்த ஆரையை நாங்கள் சொல்லலாம் r cos θ. r cos θ இது இவ்வளவு, இந்த r cos θ. ரைட், r cos θ × ஒமேகா வர்க். இந்த cos θ வெட்டுப்பட்டு போச்சு. ஆருக்கு தெரியும், இதை கொண்டு போறீங்க. 2 mg சமன் m × r × ஒமேகா வர்க். இங்கு நாங்கள் எம்ஐ வெட்டுகிறோம். ஒமேகா வர்க்கம் சமன் 2g/r. ஒமேகா சமன் √2g/r. ஆகவே சுழற்சி காலம் t சமன் 2 π/கீழ் இதை நாங்கள் சொல்ல போகிறோம் √2g/2g/r. அதை நீங்கள் வடிவாக எழுதுகிற என்றால் 2 × π √r/2g. என்ன இதை எழுதுகிறேன் சொன்னால் இதை வெட்டி உள்ளுக்க விட்டு போடலாம். t சமன் ஃபைனல் ஆன்சர் π × √2r/g என்று நீங்கள் இறுதி விடையை கொடுக்கலாம். அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்கள். t சமன் அப்போ ஒரு லேசான கணக்கொண்டே சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நான் நினைக்கிற 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன் அந்த கேள்வியை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோளப்பகுதி என்று ஒப்பமான பகுதி, ஒப்பமான கோளம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு உராய்வு விசை இல்லை. அப்போ அதனால் வருகின்ற தாக்கங்கள் இல்லை. தனியாக மரதாக்கம் மட்டும்தான் இருக்க போது. செவ்வன் மரதாக்கம் எப்பொழுதும் கோளத்தின் மையத்தின் ஊடாக தொழிற்படும். அப்படியாக இருந்தால் வட்டப்பாதைக்கு தான் நீங்கள் போகணும். அப்புறம் கோளத்துக்கு போய் கோளத்தின் திசை வழியே எல்லாம் போட்டு புதுசாக கண்டுபிடிக்கப்படாது. வட்டம் எங்கே அமைக்குதோ அந்த திசை வழியை தான் நீங்கள் சமன்பாடுகளை பிரயோகிக்க வேணும். அப்போ நிலைக்குத்தாக ஒரு சமன்பாடு ஒன்று வரும். அது சமநிலைக்குரிய சமன்பாடு. நிலைக்குத்து கூறுகள் எல்லாம் கூட்டுத்தொகை 0 என்ற அடிப்படையை எடுத்து நீங்கள் ஒரு விடையை கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள். அதிலிருந்து நாங்கள் முதலாவதாக எடுத்திருக்கின்றோம் ஆரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். r சமன் 2 mg. மையத்தை நோக்கி நாங்கள் f சமன் ma போடுவதன் மூலம் இரண்டாவதாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிலேருந்து நாங்கள் ஒமேகாவை எடுத்திருக்கிறோம். பாருங்கள், r cos θ சமன் m × அதனது ஆரை r cos θ. கவனமாக இருக்கணும், இந்த இடம் மிக முக்கியமானது. r cos θ × அப்புறம் அப்படி போட்டதால் cos θ தான் சிலர் எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிறது. இது கொண்டே cos θ என்றால் √3/2 எல்லாம் போட்டுக்கிட்டல் அது தேவையில்லை. எழுதி போட்டு ஆறுதலாக வெட்டுங்க. எப்படி நைஸாக எந்த அளவில் வடிவாக வருதுன்னு பாருங்கள். அப்போ 2
ஒமேகா வர்க்கம் சமன் 2Gன் கீழ் R. இதிலிருந்து ஒமேகாவை கண்டிருக்கிறீர்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2Gன் கீழ் R. T சமன் 2 பையின் கீழ் ஒமேகா என்றதை கொண்டு பிரதியிட்டு நீங்கள் இறுதி விடைக்கு வந்திருக்கிறீர்கள். அப்ப ஒரு பூரண சுழற்சிக்குரிய நேரமானது பை இன்டு பை தரம் வர்க்க மூலம் 2R கீழ் Gயினால் தரப்படுகின்றது. அப்ப நாங்கள் இன்று படித்ததை வைத்துக்கொண்டு ஒரு கணக்கை நாங்கள் இன்று முடித்திருக்கிறோம். முதலாவது கணக்கு நல்ல ஒரு மிக முக்கியமான நல்ல கணக்கு, எல்லாருக்கும் இலகுவாக இதில் ஒரு உற்சாகத்தையும் ஒரு பிடிப்பையும் தரக்கூடிய மாதிரியில் உங்களுக்கு முதல் கணக்கை நான் போட்டிருக்கின்றேன். சரிதானே? அப்போ கோளப்பரப்பு இன்னும் வித்தியாசமான அமைப்புள்ள கணக்குகள் இன்னும் இருக்கின்றது. அப்போ முதலாவது கணக்கில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் படத்தை அழகாக போட வேண்டும். ஒரு வட்டத்தை கீறுறோம், அதில் நாங்கள் துணிக்கியை வைக்கிறோம். அப்போ சிலர் யோசிக்கிறது மேலே வைக்கிறதா கீழே வைக்கிறதான்னு யோசிக்கலாம். அப்போ இந்த கணக்கில் நாங்கள் இன்னும் யோசிக்க வேண்டும்ன்றதை பார்ப்போம். துணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது, மையத்துக்கு கீழே அரையார் ஆரத்தில் வட்ட இயக்கங்களை வரைந்து கொண்டிருக்கின்றது என்று அப்பா கீழே. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை கீறி காட்டியிருக்கீங்க. ஆழம் பாருங்கள், அதை போட்டு செங்குத்தடையாளம் போட்டிருக்கின்றேன், ஆர் அரையார். மற்ற இதில் போட்டு சில இதை கண்டோன்னு பைதகரசின் தேட்டம் எல்லாம் போட்டு இந்த ஆரையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சிப்பீங்கள். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. ஏன்னா கோணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆர் கொஸ்டிட்டாவில் போட்டு எடுத்துறது லேசானது. அப்போ நீங்களே யோசிக்கலாம், சரி அது பிழை என்று நான் சொல்ல வரையில்லை, ஆர் அரையார் வர்க்கம் பைதகரசின் தேட்டத்தை போட்டும் இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ அது கொஞ்சம் வேலை நேரம் கொஞ்சம் கூட எடுக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் நேரடியாகவே அதை கடைசியாக பார்ப்போம் அந்த ஆரையை. அப்போ நாங்கள் அதுக்கு ஒரு கேபிட்டல் ஆரா சிம்பிள் R1 போட்டுக்கொண்டு அந்த ஆரையை நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம். இது ஆர் காஸ் தீட்டா. ஏற்கனவே தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியோடு தந்திருக்கிறார். அது என்ன மாதிரி? எதிர்ப்பக்கம் தந்திருக்கிறார், செம்பக்கம் தந்திருக்கிறார். எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சைன் தீட்டாவுக்குரிய திரிகோண கணித விகித தொடர்பு. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் தீட்டா சமன் 30 பாகை அல்லது 5/6 என்று வருது. எங்களுக்கு அதே தேவையும் இல்லை, நாங்கள் ஒரு இடத்துலையும் பிரிவிக்க இல்லை, ஆனால் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் சிலர் இதுக்கெல்லாம் போட்டு பிடிச்செல்லாம் வந்து அங்கே போட்டிருக்கோம், இங்கே போடப்பட்டிருக்கிறோம். சைன் தீட்டா சமன் நிறைய என்று போட்டு நாங்கள் ஆரை காண்பதற்கு பிரயோகித்திருக்கிறோம். ஒமேகா காண்பதற்கு எங்களுக்கு அது பிரயோசனப்படவில்லை, அது வெட்டுப்பட்டு போகின்றது. ரைட், ஆரை காண்பதற்கு இந்த தீட்டாவின் அளவு தேவை. அப்போ அதுக்குத்தான் நாங்கள் இந்த செங்கோண முக்கோணத்தில் இருந்து சைன் தீட்டாவை போட்டு பைதகரசின் தேற்றத்தை விட்டுட்டு எங்களோட சைன் திரிகோண கணித வீதத்தை போட்டு தீட்டாவை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே துணிக்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது கிடையான வட்ட இயக்கத்தை வரைகின்ற பொழுது நிலைக்குத்தாக இருக்கின்ற விசைகள் சமநிலையில் இருக்க வேணும். நிலைக்குத்து விசை அதை பயன்படுத்தி நாங்கள் இதை ஃபுல்லாக முடிச்சிருக்கின்றோம். இத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. மேலும் அடுத்த நிகழ்வில் நாங்கள் மிகுதி கணக்குகளோடு உங்களை நான் சந்திப்பேன். இதுக்கும் நீங்கள் மேலும் பல கணக்குகளை எடுத்து முயற்சித்து இந்த படித்ததை திருப்பி மேல படித்து கொண்டு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.